வணக்கம் நேயர்களே, நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வெல்லும் சொல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள். வணக்கம். இபிஎஸ் ஓபிஎஸ் இடையிலான அந்த மோதலை எதிர்பார்ப்போட பார்க்குறீங்களா இல்லை கவலையோட கவனிக்கிறீங்களா? தலைவர் உருவாக்கிய இயக்கம், அம்மாவால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்குகளால் சூழப்பட்டிருக்கிறேன். நினச்சா ஒரு அம்மாவுடைய தொண்டனா எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் திரு பழனிசாமி பதவிக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் யாரை வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் துரோகம் செய்யலாம், எப்படியாவது யாரை வேண்டுமானாலும் குறுக்கு வழியில் வீழ்த்தி தான் தலைமை பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தவறான நடவடிக்கைகளால் இப்படி அந்த இயக்கம் கஷ்டப்படுகிறது என்று உண்மையிலேயே வருத்தமாகத்தான் இருக்கிறது. இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஓபிஎஸ் பக்கம் திரு டிடிவி தினகரன் நிற்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு ஓபிஎஸ்ஸை யார் முதலமைச்சர் ஆக்கினதுன்னு எல்லாரும் தெரியும். அதற்கு பிறகு எங்கள் சித்தியை எல்லாம் முதல்வராக்கணும்னு மாதிரி செஞ்சப்ப இவர் அன்றைக்கு ஒப்புதல் அளித்துவிட்டு அப்புறம் அவர் தர்ம யுத்தம் தொடங்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அவருக்கும் இந்த கஷ்டங்கள் வந்திருக்காரு. நான் பல பேட்டிகளில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்களோடு சேர்ந்து, ஏன்னா 18 எம்எல்ஏக்கள் பழனிசாமி பன்னீர்செல்வத்தோடு சேர்றது தவறு அப்படிங்கிற நேரத்தில் போர்க்கொடி துவக்கி பழனிசாமியை மாற்ற வேண்டும், வேறு முதல்வர் வேண்டும்னு கவர்னர்கிட்ட மனு கொடுத்தெல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் அவரோட கைகோர்த்து அந்த ஆட்சியை 4 ஆண்டுகள் காப்பாற்றி கொடுத்தவர் பன்னீர்செல்வம். இது மறுக்க முடியாத உண்மை. அவரை தேர்தல் முடிந்ததும் சரியான நேரம் பார்த்து எல்லாரையும் தனது கவர்ச்சியால் கவர்ந்து இன்றைக்கு அவரை தனிமைப்படுத்தி கட்சியை விட்டு பொதுக்குழுவில் அசிங்கப்படுத்தி வெளியேற்றி தன்னை பொதுச்செயலராக பதவி சுற்றி கொண்டது ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க அரசியல் நிகழ்வாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படியே சட்டத்திட்ட விதிப்படி இவருக்கு மெஜாரிட்டி பண்ணாலும் புரட்சி தலைவர் இந்த லா மேக்கர் என்ன அடிப்படையில் உருவாக்கினார் அந்த கட்சியை? தலைமை பதவிக்கு வருபவர்கள் எல்லா அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கணும். அதில் நிறைய கண்டிஷன். ஏற்கனவே தலைமை நிர்வாகியாக இருக்கணும், 20 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு வேணும், இப்படிலாம் கண்டிஷன் போட்டு இந்த சில டெண்டரில் பண்ணுவாங்கள்ல, இவங்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அதுக்கு கண்டிஷன்ஸ் நாம்ஸ் எல்லாம் மாற்றுற மாதிரி அரசாங்கத்தில் பண்ணுவாங்க சில இதெல்லாம். அதெல்லாம் பின்னாடி கோர்ட்டில் போய் அதனால் தண்டனை பெற்றவர்கள்லாம் உண்டு. அதுபோல் இன்றைக்கு அந்த அடிப்படை இவங்கெல்லாம் அது தலைவர் கட்சிங்கிறாங்க, அம்மாவுடைய கட்சின்னு சொல்கிறவங்க, தலைவர் எந்த அடிப்படையில் கொண்டு வந்தாரோ அதையே சிதைக்கிற அளவுக்கு அடுத்த கட்டமாக 20 மாவட்ட செயலாளர்களுடைய இது வேணும், ஆதரவு வேணும், ஏற்கனவே தலைமை கழக நிர்வாகியாக இருந்திருக்கணும், இப்படிலாம் சொன்னால் இதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்கல்ல. இப்போ நிரந்தர பொதுச் செயலாளர் குறித்த ஒரு கேள்வியை எழுப்புறீங்க. காலத்தின் கட்டாயம், இப்ப கட்சி ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கு, திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான ஒற்றை தலைமை தேவை, அதனால வேற வழி இல்லாம இப்படியான ஒரு நிலைக்கு வரணும்னு சொல்றாங்கல்ல, அந்த காரணத்தை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? நீங்க சொல்ற காரணத்தை எடுத்துக்கிற, அதுக்கு ஏற்கனவே தலைவர் வகுத்த அந்த அடிப்படையிலேயே தலைமை பதவிக்கு தேர்தல் வைத்து பன்னீர்செல்வமும் போட்டியிடட்டும், இவரும் போட்டியிடட்டும், வேற யாரும் விருப்பப்படுறவங்களும் கட்சியில் 5 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தலைவர் வைத்த விதி. அந்த விதிப்படி இவர் அதே மாதிரி தேர்தல் வைப்போம்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற கட்டாயம், அவர் சொல்கிற மாதிரி கட்டாயம் ஏற்பட்டிருக்கு காலத்தின் சூழ்நிலை கருதினா அந்த சட்டத்திட்டத்தை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் அந்த தைரியம் வரல? இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒருமித்த ஆதரவுடைய பழனிசாமி, ஏன் அந்த கண்டிஷனை மாற்றணும்? அதுலேயே யாரும் போட்டியிட முடியாமல் வேற எந்த நிறைய பேர் போட்டியிட அந்த உறுப்பினராக இருக்கிறவங்க உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தலைமை உருவாக்கணுங்கிறது தான் அந்த விதி. 5 ஆண்டுகள் தொடர்ந்து உறுப்பினராக இருக்கணுங்கிற விதியை தாண்டி
புதுசாக 20 மாவட்ட செயலாளர் ஆதரவு தேவை, தலைமை கழக நிர்வாகியாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்லாம் போடுறப்ப நீங்கள் சொல்கிற பெரும்பான்மை ஆர்வம் உள்ள ஒரு நபர் இதே மாதிரி ஒரு இதை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? காலத்தின் கட்டாயம் இதற்கு வந்ததா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட சொல்றாங்கல்ல, கட்சியில வந்து நிறைய துரோகிகள்லாம் இருந்தாங்க. இப்ப அவர் சொல்ற மாதிரி இந்த கட்சி நல்லா இருக்க கூடாது, இந்த கட்சி அழிக்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது செய்ய முயற்சிப்பாங்க. அதற்கு ஒரு தற்காப்புக்காக இப்படியான ஒரு விதியை மாற்றி எதுவுமே செய்ய முடியாது. நீங்க ஏன் பார்க்க முடியாது? எத்தனை பேர் வேணாலும் போட்டி போடலாம், அவ்வளவுதானே. இப்ப இந்த கட்சிக்கு பழனிசாமிங்கிற ஒரு தர்ம பிரபுவுக்கு, கட்சியை காப்பாற்றுகின்ற அந்த தர்மராஜாவுக்கு துரோகிகள் கட்சிக்கு எதிராக இருக்கலாம். அந்த துரோகிகள் என்ன செஞ்சிட முடியும்? அவங்களும் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியும், இன்னும் 50 பேரை நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியும், தேர்தல் தான் நடத்த முடியும். இவருக்கு இந்த இவ்வளோ பெரிய மிருக மெஜாரிட்டி கட்சியில் வச்சிருக்கிற பழனிசாமிக்கு எடுத்து பன்னீர்செல்வம் போட்டியிடலாம், அவருக்கு அந்த தகுதி இருக்கு. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் அந்த பதவி மேலே, பழனிசாமி மேலே நீங்கள் சொல்கிற பழனிசாமிக்கு துரோகியாக இருக்கிறவங்க கட்சியில் உள்ளவங்க அத்தனை பேருமே போட்டி போட முடியும். டிடிவி தினகரன் போய் போட்டி போட முடியாது. ஏன்னா நான் அந்த கட்சியிலே இல்லை. நான் வேற கட்சி ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சியில் எனக்கு உறுப்பினருங்கிறது சீஸ் ஆகிடும். அது தகுதியே கிடையாது. கரெக்டா? வேற யாரும் 5 ஆண்டு தொடர்ந்து உறுப்பினர் இருக்கவங்க தான் போட்டி போடுவாங்க. அது ஒரு ஹெல்த்தியான சுதந்திர நாகரிகமான ஒரு நடைமுறை தானே. பயம்னு சொல்றீங்களா? அவருக்கு துரோகி, நீங்க கேட்ட கேள்விப்படி அவருக்கு துரோகின்னு சொல்றவங்களே போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெறுங்க. பயம், ஏனால் துரோகத்தால் வந்தவர்கள் எப்படி, இன்னும் அது மாத்திரம் இல்ல, மடியில கனம் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அவர்கள் எல்லோரையும் வளைத்து வைத்துக் கொண்டு, இப்ப ஒரு கட்சியின் பொதுக்குழு 3 முறை தலைமையை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அந்த பொதுக்குழு உறுப்பினர்களின் மனநிலை இருந்துச்சுன்னா, நான் சொல்லல, மூத்த அரசியல் தலைவர், புரட்சி அண்ணா காலத்திலிருந்து இருக்கின்ற அரசியல் தலைவர் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன், புரட்சி தலைவர் காலத்தில் அவருக்கு அடுத்த இடத்துல இருந்தவர், அவரே இன்னைக்கு என்ன சொல்றாரு? நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் சொல்லலை, நான் பன்னீர்செல்வத்துக்கோ திருமதி சசிகலாவுக்கோ ஆதரவுலாம் சொல்லலை, நான் உங்களை நியமிக்கிறேன், நீங்கள்லாம் சேர்ந்து என்ன பொதுச்செயலாக்குறீங்க, இது என்ன தேர்தலா அப்படின்னு கேட்குறாருல, அதோடைய அர்த்தம் என்ன? அவரே தான் இன்னொன்னு சொல்றாரு, அதிமுகல 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் மித் அப்படிங்க. ஆமா, அவர் சொன்ன அதே வார்த்தை உண்மை, மித். அதுல அம்மா இருந்த காலத்துல உருவானதெல்லாம் உண்மை, இப்பெல்லாம் அது கிடையாது. எங்க போயிருக்காங்க? எவ்வளவு பேர் இப்ப எங்க கூட வந்திருக்காங்க, இப்ப பன்னீர்செல்வம் பின்னாடி போய் நிற்பாங்க. எவ்வளவு பேர் வேற இயக்கத்திற்கு இவங்க நடைமுறை இல்லாம இவங்களுடைய நடவடிக்கை பிடிக்காம எத்தனையோ பேர் அமைதியா ஒதுங்கி போயிருப்பாங்க. இப்ப பழனிசாமியை வந்து ஒரு பெரிய ராஜதந்திரியா வெற்றி பெற்றாரு, இவனை என்ன கூட கேட்குறாங்க, அவர் 70 சீட்டு வாங்கிட்டாரு, நீங்கள் அவங்க கூட்டணியெல்லாம் சேர்த்து அவங்களே 66 சீட்டு வாங்கிட்டாங்க, நீங்கள் ஜெயிக்க முடியலன்னா, அம்மாவுடைய இயக்கம், தலைவருடைய இயக்கம், அந்த சின்னத்தை வைத்து அவர்கள் போட்டியிடுகின்ற பொழுது, அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த முதல்வராகவே தொடர்ந்து அவர்கள் செய்த பொழுது, அவர்கள் அத்தனை வசதி வாய்ப்புகள், ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி அந்த சின்னத்தை வைக்கும் போது மக்களில் இதுதான் அம்மாவுடைய கட்சி, தலைவர் கட்சின்னு நினைச்சு வாக்களித்தவர்கள் கூட உள்ளாட்சி தேர்தலில், அதுக்கப்புறம் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி இடைத்தேர்தல்களில், மாவட்ட கவுன்சில் தேர்தல்கள்லாம் அந்த இரட்டை சின்னம் எப்படி தோல்வி அடைந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல, பொதுவாகவே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தானே உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அமையும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே வந்து 66 இடங்கள் ஒரு ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அவங்க ஜெயிக்கிறாங்க 2006ல். 2 முறை ஆட்சி காலத்தை கடந்து 2 முறை அதிருப்திகளை கடந்து 75 சீட்டு கூட்டணியோடு சேர்த்து ஜெயிக்கிறாருன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? ரொம்ப சாதாரணமா நீங்க கடந்து போறீங்க. அந்த இடத்திலேயே அவர் ஒரு பெரிய தலைமைக்கு அவர்கள் அதுல பன்னீர்செல்வம் இருக்காங்க, இன்னும் பன்னீர்செல்வத்துக்கு கூட பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் அதுல இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அங்க தலைமை பொறுப்புல இருக்கிற இரட்டை சின்னம் இருக்கு. 66 பேர்ல 63 பேர் இன்னைக்கு எடப்பாடி பக்கம் நிக்கிறாங்க. அது 63 பேர் நிக்கிறதுனால அந்த தொண்டர்கள்லாம் நிக்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்க வந்து நிறைய தொண்டர்கள் இன்று வரை கூட எங்களோட எல்லாம் தொடர்பில் இருக்கிறவங்க, எங்களை பார்க்குற இடங்களில் பேசுகிறவங்க, சின்னமும் கட்சியும் இங்கே இருக்கிறதுனால நாங்கள்லாம் இங்கே இருக்கோம், இதெல்லாம் இவங்க வந்து இன்றைக்கு அதெல்லாம் அந்த கட்சியை அழித்து கொண்டு இருக்கிறார்கள், நீங்களாம் அது செய்யக்கூடாதான்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. நாங்கள் வேறு கட்சி தொடங்கி போயிட்டோம், நீங்கள் எல்லாம் உணர்றப்ப எங்கள் கூட வாங்கன்னு தான் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறத தவிர யார் என்னை பார்க்குறோம் நீங்கள் வாங்கன்னு நான் கூப்பிட்டதில்லை. நீங்களாம் உணர்ந்து வந்தால் தான் அது மரியாதை அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தான்.
நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு சாதனையாக இருந்தால் அம்மா இருந்தப்ப இவ்வளவு தோத்தது இல்லையா உள்ளாட்சிகளில் கூட ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஏன் இவ்வளவு பணபலம் இவ்வளவு அந்த சின்னம் எல்லாம் இருந்தோம் பழனிசாமி அசம்பிளியில் அவ்வளோ ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறவர் ஏன் அவருடைய நகராட்சியில் நீங்கள் ஆளுங்கட்சி ஜெயிக்கிட்டோம் நகராட்சியிலே அவரால் நகராட்சி தலைவரை கைப்பற்ற முடியல. அவர் கூட இருக்காங்களா இன்னைக்கு சோகால்டு பெரிய அமைச்சர்களாக இருந்தவங்க பெரிய தலைவர்களாக இருக்கவங்க அவங்களுடைய நகராட்சிகள்லேயோ பேரூராட்சிகள்லேயோ கூட அவங்களால பேரூராட்சி தலைவர் பதவி அவ்வளவு பொருளாதார வசதி இருந்தும் ஏன் செய்ய முடியல. இந்த சின்னம் இருந்தும் மாவட்ட கவுன்சிலர் தேர்தலில் ஏன் ஜெயிக்க முடியல. அம்மா இருந்தப்போ இவ்வளோ மோசமாகலாம் எதிர்கட்சியாக இருந்தப்போ ஆளுங்கட்சி ஜெயிச்சது இல்லையே. ஏதோ அராஜகம் பண்ணி 2006 திமுக மாநகராட்சியில் கைப்பற்றா மற்றபடி நிறைய இடங்களில் நிறைய பர்சன்டேஜ் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்களே. இன்னைக்கு சட்டமன்ற பொது தேர்தலில் அந்த சின்னத்தை வைத்துக்கொண்டு அவர் இவ்வளவு பணபலம் படைபலம் அந்த கூட்டணி பலத்தை வைத்துக்கொண்டு ஜெயித்தது நீங்கள் பெரிய சாதனையாக சொன்னால் நான் அந்த இயக்கத்தில் 30 ஆண்டு அம்மா கூட இருந்தவங்கிறதுல இது ஒரு குப்பன் சுப்பன் அதில் தலைமை அந்த அவர் இடத்துல பழனிசாமி இடத்துல இருந்து இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இவ்வளவு அதிகாரம் இவ்வளவு பணபலம் இருந்திருந்தால் இந்த சின்னம் இருந்திருந்தால் இதை விட கூட இன்னும் சொல்ற பழனிசாமி இல்லாமல் வேற ஒருத்தர் முதல்வர் போட்டிருந்தா இன்னும் கூட சீட்டு வந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. டிடிவி தினகரன் செல்வி ஜெயலலிதாவோட 30 ஆண்டு காலம் அரசியல் பாடம் பயின்றும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியைத்தானே பெறுறாரு. உள்ளாட்சி தேர்தலையும் பெருசா சோபிக்க முடியலையே. அம்மாவின் உண்மை தொண்டர்கள் அமமுக எங்க பக்கம் இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அந்த உண்மை தொண்டர்கள் கணிசமா உங்க பின்னாடி நின்றுந்தா கூட நீங்க ஒரு வெற்றி சதவீதத்தை இல்ல அம்மாவுடைய தொண்டர்களாக அம்மாவுடைய தொண்டனா 30 ஆண்டுகள் இருந்ததுனாலே நாங்கள் ஜெயிச்சிட வேண்டும். நீங்கள் ஜெயிச்சிருக்குன்னா இது ஆர்கே நகர் தொகுதியில் அம்மாவுடைய தொகுதியில் புதிய சின்னத்தில் நீங்கள் சொல்கிற இந்த அம்மாவுடைய தொண்டன் டிடிவி தினகரன் ஜெயிக்க முடிஞ்சிச்சுல உள்ள அதுக்கப்புறம் முடியாது. பல அரசியல் சதிகளும் காரணம். இன்னொன்று அம்மாவுடைய இயக்கம் அதுதான் ஒரு பொது தேர்தல் வர்றப்ப பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு தனித்து போட்டிட்டோம். உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை. எங்களுக்கு யாரும் நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டியாக நிற்கிறோம். இன்னொன்று சட்டமன்ற பொது தேர்தலில் நடந்தப்ப உங்களுக்கு ஆளும் கட்சி அதிகாரம் கூட்டணி பலம் இதெல்லாம் வச்சுட்டு இன்னொன்று அம்மாவுடைய கட்சி அதுதான் அம்மாவுடைய சின்னமும் அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருந்ததுனால அந்த சின்னம் இல்லாமல் வேற சின்னத்தில் நான் குக்கரில் நிற்கிற மாதிரி இவர்களால் நின்று வர முடியும்னு நினைக்கிறீங்களா? அதனால் அம்மாவுடைய தொண்டனாக இருந்ததுனால இவ்வளவு பின்னடைவுகளுக்கு பின்னும் இந்த இயக்கத்தை உயிரோட்டமாக நடத்த முடியுது. தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு வைத்திருக்கிறது. 15ஆம் தேதி எங்கள் பொதுக்குழு இருக்குது. 3000 பேர் கிட்டத்தட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அமைப்பு இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு எங்கள் இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி அமமுக தொடங்கும் போதும் அதற்கு முன்பிருந்தே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய பணி எந்த நிலையில் இருக்கு? அது சாத்தியம்னு இன்னும் நீங்க நினைக்கிறீங்களா? வருங்காலத்தில் நாங்கள் நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம். அதன் மூலம் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்போம்னு சொல்கிறேன். அது நீங்கள் இன்றைக்கி நடக்குமா? தலைவர் 5 ஆண்டுகள் ஆணுச்சு, அம்மாவுக்கு 5 ஆண்டுகள் ஆணுச்சு. அதனால் எங்களுக்கு அதை விட கூட ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் என் கூட நிற்கிற உண்மையான தொண்டர்கள் போராளிகளாக இயக்கத்தை மீட்டெடுக்கணும்னு நிற்கிறவங்க ஆட்சி அதிகாரம் வேண்டியிருந்தால் அதன் பலன்கள் வேண்டியிருந்தால் எதிர்நிலை பழனிசாமியோடு இருந்திருக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் தூக்கி போட்டு என்னோட நிற்கிறாங்க. இன்றைக்கி அம்மாவுடைய இயக்கம் படுற பாடம் பார்த்தா அவங்கள்ட்ட ஒரு கால் அந்த சின்னம் மட்டும் இல்லாமல் போணுச்சுன்னா இவங்கெல்லாம் நோவேர் ஆகிடுவாங்க. தேர்தலில் கூட நிற்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு மடியில் இருக்கிற கணத்தினால அவங்க சின்னாபின்னம் ஆகிவிடும் அந்த இயக்கம். அப்பொழுது அதை தூக்கி பிடிக்க போவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். 2017 தர்மயுத்த காலகட்டத்தில் திரு ஓபிஎஸ் துரோகி பதவி வெறி பிடித்தவர் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு அதே வார்த்தையை திரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஒரு துரோகி பதவி வெறி பிடித்தவர் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொன்னதுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கும் என்ன வேறுபாடு? நான் ஓபிஎ துரோகம் செய்து விட்டார்னு சொன்ன பதவி வெறி பிடித்தவர் நான் சொன்னிருக்கிறேன். உங்க கட்சிக்காரங்க நிறைய அந்த மாதிரி பேசி இருக்கிறாங்க. கட்சியில் ஒவ்வொரு நபரும் அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவாங்க. அன்று கூட நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பன்னீர்செல்வம் தவறு செய்து விட்டார். அதுக்கப்புறம் கடந்த ஆண்டு தேர்தல் நேரத்தில் கூட நீங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. அவர் இப்போயும் நான் சொல்கிறேன், என்னுடைய பழைய நண்பர் அவர் அமைதியாக இருந்தவர். இன்னும் ஒரு வாரம் இருந்தால் மீண்டும் கூட அவருக்கு பரதராக இருக்க முடியும்னு சொல்லியிருக்கேன்.
அதே போட்டு இல்லாமல் அவர் எங்கள் சித்தியே இந்த தேர்தல் அந்த வழக்கில் வெற்றி பெற்று தொடர்ந்து இருந்தால் எங்கள் கூட இருந்தால் பழனிசாமிகிட்ட பட்ட கஷ்டங்கள்லாம் பட்டிருக்க வேணாம், துணை முதல்வர் பதவி கேட்டிருந்தாலும் கொடுக்கப்பட்டிருக்கோம். இன்னும் அவருக்கே தெரியுமே, அவர் வந்து நம்ம வந்து இன்னும் மரியாதையாக நடக்கப்பட்டிருந்திருப்பார். இது போன்ற நிலைமை நம்மலாம் பொதுக்குழுவில் அவர் மேலே பாட்டில்கள்லாம் வீசப்பட்டிருக்காது, அது அவருக்கும் தெரியுமே. அதை உணர்ந்து தானே அவர் காலத்துல சொன்னதுக்கும் இன்னைக்கு திரு இபிஎஸ் சொல்றதுக்கும் என்ன வேறுபாடு? நாங்கள் வந்து அவரை அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரை முதல்வராக்கியவர்கள். நாங்கள் சொல்றதுக்கும் எங்களால் மறுபடியும் அவர் ஒதுங்கிய பிறகு சொல்லப்பட்ட பழனிசாமி துரோகத்தின் உச்சகட்டமாக நான் சொன்னேன். ஒரு எம்பளன்னு போட்டிங்கன்னா அதில் ஒரு பக்கம் பழனிசாமி விஷயம் பண்ணியிருந்தா நான் சொல்லியிருக்கேன். அன்றைக்கு எடுத்த முடிவு தவறு என்பதை உணர்ந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவர் தவற உணர்றவரை வந்து நீங்கள் மரியாதை கொடுக்கணும்ல. இன்னும் அகங்காரம் பிடித்து தவழ்ந்து வந்து மேடையில் நான் வந்து உங்களுக்கு எனக்கு துரோட்டு இதாக இருக்கிறதுனால நான் வேகமாக பேசுகிறது, நீங்கள் என்ன மேடையில் வந்து எப்படியெல்லாம் சாஷ்டாங்காமல் மரியாதை செஞ்சுட்டு யார் சசிகலான்னு கேட்குறாரு. எனக்கு வந்து ஆர்கே நகரில் எப்படியெல்லாம் ஓட்டு கேட்டாருன்னு தெரியும். நீங்கள் எத்தனை வீடியோ கிளிப்பிங்ஸ் வருது, என்கிட்ட அவர் எங்கே நின்றுட்டு பேசினாருன்னு தெரியும். திருமதி சசிகலா வந்து எங்கள் சித்தப்பா நடராஜன் உடல்நிலை சரியில்லாமல் குளோபல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கர்நாடக அரசாங்கமே 15 நாள் பரவல் கொடுக்க தயாராக இருந்தப்போ இவரெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், 5 நாட்களுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, இங்கே வந்தாலும் அவங்க வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகணுமே தவிர யாரோ உறவினர்கள் தவிர யாரையும் மீட் பண்ணக்கூடாது, பண்ணால் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு கொடுங்கோலர் மாதிரி அன்றைக்கு கர்நாடக அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியவர். 5 நாட்களுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்ட்டு ரொம்ப அரசாங்கம் கேட்டதுனால 5 ஆண்டு அவங்க 15 நாள் கொடுக்குறது இருந்தாங்களா, 5 நாட்கள் தான் அவங்க பரவல் கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி டெல்லியில் போயிட்டு யார் சசிகலா சூரியனை பார்த்து ஏதோ குறைக்குதுன்னு யாரை பார்த்து இவர் காலில் தவழ்ந்து வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து பதவி வாங்கிட்டு, அதனால தான் சொல்கிறேன், பதவிக்காக அதிகாரத்துக்காக யாருக்கும் துரோகம் செய்யக்கூடிய மனநிலை இருக்கிறதுனால தான் நான் அவரோட நேற்று கூட கேட்டப்ப சொன்ன இன்னொரு பத்திரிகையில், நீங்கள் ஒருவேளை அவங்க கேட்டது தான், ஒருவேளை நீங்கள் இணைகின்ற வாய்ப்பு வந்தால் இவங்க 2 பேரில் யாருன்னா பன்னீர்செல்வத்தோட இணைகிறது கூட வாய்ப்பு இருக்குது. எந்த காலத்திலையும் இவரோட போய் இணைய மாட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து அரசியல் நேர்மை இல்லை. யாருக்கும் துரோகம் செய்து தனது சுயநலத்திற்காக யாருக்கும் துரோகம் செய்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அது போன்ற துரோக சிந்தனை உள்ளவருக்கு என்றைக்கும் நாம் ஒட்டும் உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுதான் சொன்னேன். ஒருவேளை அவர் நாளை பின்ன திரு பன்னீர்செல்வம் மாதிரி ஒரு நிலைப்பாடு மாற்றம் எடுத்தா வாய்ப்பு இருக்கு. எடுத்தாலும் திரு பழனிசாமியோடைய சுவாபம் என்னங்கிறது இப்போ அது அவரை முதல்வராக்கிய எங்களுக்கும் திரும்பவும் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த பன்னீர்செல்வத்துக்குமே இப்படி நடந்து கொண்டிருப்பவர் திரும்பவும் திருந்துவார். அப்படி அவருக்கு ஒரு 65-67 வயசு இருக்குது. இனிமேல் அது வந்து அவருடைய பர்த் நேச்சர்னு தெரியுது. ஏன்னா திரு பன்னீர்செல்வத்தை நான் 20 ஆண்டுகளாக நல்ல பழக்கம் உள்ளவர். அவர் அப்படி செய்தது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா ரொம்ப பொறுமையானவர், பரவாயில்ல சொல்லியிருக்கேன், ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடியவர். அவர் வந்து அன்றைக்கு தடுமாறி விட்டார், அதனால தான் பாவம் என்னை வரைக்கும் கஷ்டப்படுறாரு எனக்கு அப்படின்னு சொன்னேன். நான் இருக்கா இல்லையா? ஆனால் அவர் வந்து அதை உணரக்கூடியவர், உணர்ந்து அது செயல்பாடுகளில் தெரியுது. ஒரு மனிதன் வந்து தன்னை மீறி இல்லை ஏதோ காரணங்களால் ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறது இயற்கை, அதுலேருந்து சரி செய்து கொள்வாங்க. ஆனால் பழனிசாமி இன்னே வரை யாருன்னு கேட்குறாரு, எங்கள் சித்தி காலில் தவழ்ந்து விழுந்து கும்பிட்டு பதவி கொடுத்ததுக்கு அது சொல்ல மாட்டாங்களே யாராக இருந்தாலும். எந்த ஒரு பேசிக்காக அவருக்கு நன்றி உணர்வு இல்லைங்கிறது தான் என்னோட குறைபாடை தவிர, என்னுடைய குற்றச்சாட்டை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்போ நிலைப்பாடு மாறினாலும் இணைத்துக் கொள்வதற்கோ இணைவதற்கோ அவர் வந்து நிலைப்பாடு மாறுவாருங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை. பதவிக்காக அவர் சொந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட எந்த துரோகம் செய்வார்.